நீதாண்டா குறும்பா என் உயிரே நீதாண்டா குறும்பா என் உலகே நீதாண்டா குறும்பா என் உயிரே நீதாண்டா வணக்கம், உங்களோட பேர்? ஓகே, சரி. இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனை பிறந்த நாள் அப்பாட? 57வது பிறந்த நாள். சரி, இந்த 57வது பிறந்த நாளுக்கு உங்களுக்காக யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? ஒருத்தர் அனுப்பலையா? உங்களுக்கு அனுப்பி தானே நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்காகத்தான் வந்திருக்கு. இப்போ தான் அனுப்பியிருக்கா? யார் அனுப்பியிருப்பாங்க? தம்பி. அவர்கிட்ட பேர் அபிஷன். இல்லையே, எங்களுக்கு அந்த பேரில் வேறு இல்லையே. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? மகள்கிட்ட பேர் சுயா. எங்கே இருக்காங்க அவங்க? ஃப்ரான்ஸில். சரி, எத்தனை பிள்ளைகள் அப்பாவுக்கு? 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். சரி, ஓகே. மற்ற பிள்ளையோட பேர்? ஓ, சுஜா. வாங்க. சரி, ஓகே. இப்போ பிள்ளைகளை தவிர்த்து வெளிநாட்டிலேருந்து வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? தம்பி தான் அனுப்புவாரா? எப்படி சொல்கிறீங்க? அவராக இருக்குமாதிரி அவர் தான் அனுப்புவாரா? எதை வச்சுக்கோன்னு சொல்கிறீங்க? சரி, உங்களுக்கு சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அதுலேருந்து யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னு யாராக இருக்கு? வெளிநாட்டில் இல்லை, உள்நாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம் இல்லையா? உள்நாட்டிலேருந்து வந்திருந்தால் வேறு யார் அனுப்புவாங்க? அனுப்ப மாட்டாங்களா? உள்நாட்டிலேருந்து அனுப்பவே மாட்டாங்களா? சரி, உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போம். சரியா? என்னென்ன வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்திருக்கு. ஆனால் கடைசி கிஃப்டில் தான் யாருன்னு சொல்லி இருக்குது. அதை பார்க்க முதல் வேறு யார் அனுப்புவாங்க? உங்களோட சொந்தக்காரங்களை வேறு யாராவது அனுப்பியிருந்தா? இல்லை. ஏன் ஒரு ஆளாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குங்க? ஒரு 2-3 பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லையா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம்மா. சரி, உங்களுக்காக இது ஸ்பெஷலாக வந்திருக்கு. சரியா? ஓகே. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? என்னவா இருக்கும்? இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? உடுப்பு வந்திருக்கா? இல்லை, வேறு ஒன்று வந்திருக்கு. வேறு என்னவா இருக்கும்? சரி, சும்மா தூக்கி பாருங்க பார்ப்போம். அப்போ அதை கெஸ் பண்ணுறீங்களாண்டு? சரி, நான் வெயிட்டாக இருக்குண்ணே. வெயிட்டாக இருக்கு. பெத்தி வந்திருக்கா? சரி, திறங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஹெக்டர் பேட்டி வந்திருக்கு. சரியா? இன்னும் வந்திருக்குது. எதனால் நீங்கள் அழுகிறீங்க? சரி, உங்களை இந்த நாளில் சந்தோஷமாக பார்க்கணுமெண்டு அனுப்பியிருக்காங்க. சரியா? இன்னொரு பரிசும் இருக்குது. அதில் யாருன்னு சொல்லியும் இருக்குது. சரி, அதுக்கு முதல் உங்களுக்காக கேக்கும் பட்டியும் வந்திருக்கு. இன்னொன்று ஸ்பெஷலாக வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? சிங்கப்பூரில் இருக்காங்க. யார் சிங்கப்பூரில் இருக்காங்க? தேவா. யார் அது உங்களுக்கு? மகன். சரி, அவராக இருக்கலாம். அப்படியா? எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க அவராக இருக்குமாண்டி? அவராக தான் இருக்கும். சரி, உங்களுக்காக அவராக தான் இருக்கலாம். சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா. இந்த லாஸ்ட் கிஃப்டில் இருக்குது. அதையும் அப்படியே வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. சரி, யார் இருக்காங்க அதில்? மகன். இவர் தான் அனுப்பியிருக்காரா?
மேலே இருக்கிறது அதுவும் மகன்தான். சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா சரியா? யாருண்டா? உங்களோட மகன் அபிஷன். அபிஷன் தான் உங்களுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்க. சரி, எதிர்பார்த்தீங்களா இந்த மகன்லேருந்து வருமெண்டு? அவள்தான் அப்பாவோட பர்த்டேக்கு ஆசையாக அனுப்பியிருக்க. அப்பாவோட அவ்வளோ பாசம் இருக்குது, ஆனால் வழிகாட்டுற எல்லாரும் உங்களுக்காக ஆசைப்பட்டு அவர் தான் அரேஞ்ச் பண்ணார். உலகம் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரியா? கணக்கு கதை காட்டியும் உங்களோட பாசமாக தான் இருக்க. சரி, அப்படியே மகனை கட்டிப்பிடிச்சி கொஞ்சம் விடுங்க. சரி, உங்களை சந்தோஷமாக பார்க்கணும் அவர் அரேஞ்ச் பண்ணார். அவருக்கும் கண்ணீர் வந்துட்டுது. சரி, உங்களோட மகன் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, ஏதாவது மகனுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க? அந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இதற்கு சரி, உங்களை ஹாப்பியாக பார்த்துட்டார். அந்த மனசில் இருக்கலாம் வழியில் சொல்லிட்டான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி,